2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி. லட்சக்கணக்கான தமிழர்கள் கலந்து கொண்டாங்க. அதை குறித்து மற்ற அரசியல் விமர்சகர்கள் உட்பட எதிர்கட்சி சார்ந்தவர்களும் ஒரு சிலாகித்து ஆச்சரியமாக பேசுகிறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தை சீமானால் கூட்ட முடியுமா? ஏன் அப்படின்னா திமுக பணம் கொடுத்து காசு கோட்ரு பிரியாணி எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இது எதுவுமே இல்லாமல் சீமானம் 2 லட்சம் பேருக்கு மேலே கூட்ட முடியுமா அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். 10 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, 2016 அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு. அந்த கூட்டம் மிக மிக எளிமையாக இருக்கும். ஒரு 30 பேர் அண்ணனை சுற்றி நிற்பாங்க. ஒரு சாதாரண பலகையை போட்டு ஒரு அடி இருக்கும், ஒரு அடி வரைக்கும் ஒரு பலகையை போட்டு அது மேலே சிவப்பு கம்பளை விரித்து ஏறி நிற்பார். பின்னாடி ஒரு சுவர் மேலே ஒரு பலகை விட்டுருக்கும். இப்படி மிக சாதாரணமாக கட்சியை துவங்கிய அண்ணன் சீமான் தன்னுடைய உழைப்பாலும் நேர்மையாலும் ஒருத்தன் வாயில் என்ன வேணால் பேசிட்டு செயலில் வேறு மாதிரி செயல்படாமல் தொடர்ச்சியாக நான் ஆரிய திராவிட கட்சிகள் கூட்டணி இல்லாமல் தனிச்சு தான் நிற்பேன், தமிழ் தேசியம் தான் என் கொள்கை, என் சித்தாந்தம், தமிழர் உரிமை தான் எங்கள் கொள்கைன்னு சொன்னார். அதில் எள்ளளவும் தவறாமல் தொடர்ச்சி அதில் நிற்கிறதுனால தான் இத்தனை லட்சம் இளைஞர்கள் அண்ணன் பின்னாடி நிற்கிறாரு. இந்த மாநாடு வெற்றி அடைந்ததுக்கு காரணம் அண்ணனுடைய தொடர்ச்சியான சமரசம் இல்லாத அவருடைய உழைப்பு தான்.